This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. வெல்கம் பேக். திஸ் இஸ் எஸ்ஆர்பி ஃப்ரம் என்னவா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களோட ஒரு விளாகில் பார்க்குறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கடா வானத்தை காமிச்சிட்டு இருக்கா, எங்கடா போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். வேற நேரத்துக்கு வேற வார்த்தை மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஏதோ சம்பவம் இருக்குங்க. மக்களே, நான் சென்னை வந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக மழை பெய்யுது வேற. கடைசியில் இன்னைய கொடையோட நடக்க வச்சுட்டாங்கறையா இந்த சென்னை. The next day. மக்களே, ஒரு டெஸ்டினேஷனில் இருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போக டைம் வந்தாச்சு. அடுத்து இப்போ மெயின் சென்னைக்கு தான் போய் கொண்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் மழை லைட்டாக தான் தூருது. என்ன நடக்குதோ தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. இங்கே மழைனா வர சரியான மழை தாங்க. எப்படியோ போயிட்டேங்க. ஷேர் ஆட்டோ புண்ணியத்தில் இருக்குது. 2 நாள், இன்னொரு அடுத்த ஒரு 3 நாளைக்கு மழை பெய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மக்கள் அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் ஃபோரம் மாறினாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோங்க. என்னடா நடந்து போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தாங்க. அதனால் நடந்தே போயிடலான்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையை சுற்றி பார்க்கணும்ல. ஒரு வழியாக ஃபோரமானுக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு முக்கியமான பர்சன் இருக்காப்புல. அது நான் யாருன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நண்பரே பாருங்க, எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்காங்க மாடல. ஆனால் என் நேரம் இவன் கூட வந்து சுற்ற வேண்டியதாக இருக்குது. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட டிப்ளமாவில் படித்தவன். என்னை பார்க்கறதுக்காக இவன் 10 கிலோமீட்டர் செலவு பண்ணி வந்திருக்கான் கஷ்டப்பட்டு. என்ன தெரிகிறது? இங்கே தான் இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்குமா. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷன், அதனால துறைக்கு வந்து இதுதான் பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. ஊருக்கு புதுசு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். வந்தால் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வருவானா, நான்வெஜ் சாப்பிட மாட்டானா. ஆட்டோக்கார்ட்ட வழி கேட்க போகிறேன்னு போய்க்கிறான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. எய்த்தாப்பில் தான் ஹோட்டல் இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில. அவரு எய்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலில் தான் கை கேட்டுறது. இல்லைன்னா வாப்பா என் ஆட்டோவில் ஏற்றின்னு போகிறேன், வா 50 ரூபா கொடுத்த போதும் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோவில் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வழி கேட்டு வரான், அவரே ஆட்டோவில் ஏற்றி விட போகிறேன் அப்படின்னு. ஹாஸ்டலில் தான் எல்லாம் ஸ்னாப் பைத்தியமாக இருக்கா. ஏன்னா பார்த்தா கூட வந்திருக்கணும் ஸ்னாப் பைத்தியமாக இருக்கலாம்.